18th వార్డు. Come on. திவாகர், ரேகா 2 பேரும் வார்டு நம்பர் 6க்கு போங்க. எஸ் டாக்டர். உங்களுக்கு அசிங்கமா இல்ல? டைரக்டர் போய் இதெல்லாம் சொல்றீங்களே. எது அசிங்கம்? செக்ஸ் உறவுங்கிறது ஒரு புனிதமானது. அதை கொச்சப்படுத்துறான் தான் அந்த பேஷண்டோட புருஷன். இத சொன்னதுல என்ன தப்பு? அடுத்த உங்க பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு நீங்க போய் பாத்தீங்க பாருங்க. அவன் செஞ்ச தப்பை விட பெரிய தப்பு. ஒரு டாக்டர்ங்கிற முறையில தான் நான் அதை கவனிச்சது. மிஸ்டர் விஜய், ஹிப்னாட்டிசம் என்றால் நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். உடல் மனம் ரெண்டையும் ஒரு நிலைப்படுத்தி உங்க ஆள் மனசுல உள்ள கான்ஃபிளிக்ட தெரிஞ்சு நீக்கிட்டோம்னா உள் மனசுல உள்ள காயம் ஆறும், மனம் தெளிவு பெறும். நவ் இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ப பாருங்க, கான்சென்ட்ரேட். இப்போ சாஞ்சிக்கங்க, நல்லா சாஞ்சிக்கங்க. மிஸ்டர் விஜய், லுக் அட் த சார்ட். Can you see the black dot? Yes, sir. Okay. Concentrate your mind. உங்க மனசு இங்க தான் இருக்கணும். Concentrate the spot. Don't look anywhere. Here your look. Mr. விஜய், மனசை ஒருநிலைப்படுத்துங்க. நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. மிஸ்டர் விஜய், கண்ணெல்லாம் கலங்குதா? இல்ல சார். ஆஹா, இப்ப நான் உங்களை தொடர்றது தெரியுதா? இல்ல சார். நான் இப்ப ஊசியால குத்துறது உங்களுக்கு வலிக்குதா? இல்ல சார். காலெல்லாம் மரத்து போயிருக்குமே, கையெல்லாம் விரைச்சு போயிருக்குமே, இந்த இடமெல்லாம் ஒரே இருட்டா தெரியணுமே. மிஸ்டர் விஜய், இப்ப உங்க இளமை கால நினைவுகள் எல்லாம் வரணுமே, வருதா? டேய் விஜய், உன் மார்க் லிஸ்ட மறந்து வச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? கணக்குல 20 மார்க் வாங்கியிருக்க. உன் காதுல கேக்குதா இல்லையாடா? நீங்க படிச்சிருந்தா தானே தெரியும். திமுறாவா பேசுற? வந்து என்ன பண்ற பாரு. வர வர என்ன எழுத்தா பேசுற? உன்னை என்ன செய்யற பாரு. விஜய், விஜய், பாபுவோட பந்த நீ எடுத்துட்டு வந்தியா? ஏன்டா அப்படி திருட்டு மொழி முடிக்கிற? நான் எடுக்கல சித்தி. அப்ப இது என்ன கொழுக்கட்டையா? செய்யறதை செஞ்சுட்டு போய் வர சொல்றியா? உன் வாய்க்கு சூடு வச்சாதான் நீ திருடுற. வாடா. வேண்டாம் சித்தி, வேண்டாம் சித்தி. உங்க பேரு விஜய் தானே? ஆமா. உங்க ஃபாதர் பேர் என்ன? ராமச்சந்திரன். அவர் இப்ப இல்ல. உங்க அம்மா? சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அவங்க முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. அப்படின்னா உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆமா. அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு என் சித்திய பிடிக்காது. அவங்க எதுக்கு எடுத்தாலும் நெருப்பால சுடுவாங்க, அடிப்பாங்க. ஓஹோ, அப்படியா? சித்தி உங்களை அடிக்கிறது, சூடு வைக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டார். உங்க சித்தி மேல உள்ள கோபத்துல உங்க மனைவி உடம்புல சூடு வைக்கிறது பெரிய தப்பு. சில நேரத்துல என் மனைவி கூட சித்தி மாதிரி தெரியும். மிஸ்டர் விஜய், எதையுமே நீங்க நல்லதா எடுத்துக்கணும். உங்க சித்தி உங்களுக்கு கண்டிஷன் போட்டத நீங்க கொடுமைன்னு எடுத்தீங்க. அப்ப அவங்க உங்களுக்கு கண்டிஷன் போட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உயிரோட வேற இல்ல. அதனால அவங்கள மறந்துருங்க, மன்னிச்சிருங்க, புது மனுஷனா மாறுங்க.
வைஷாலி, இந்த இடத்துல உட்காந்துரு. இப்ப நான் வந்துடுறேன். ரஞ்சித், நாம இந்த இடத்துல எவ்வளவு தடவை சந்திச்சிருக்கோம், மறந்துட்டீங்களா? ஆமா, நினைவு இருக்கு. உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்படி நடிக்கிறீங்க? என்கிட்ட விஷயத்தை சொல்லுங்க. என் குழந்தை சாகடிச்ச அந்த கொடுமைக்காரன் கூட என்னால வாழ முடியாது. என்ன இங்க இருந்து அனுப்பாதீங்க, என்ன இங்க இருந்து அனுப்பாதீங்க ப்ளீஸ். ஒண்ணாகாது, எல்லாம் எனக்கு தெரியும். வியாதியே இல்லாத உங்களை இங்க வச்சிருக்கிறது தப்பு. நான் ஏற்பாடு பண்றேன். ரிலாக்ஸ். விஜய், நீங்க இப்ப புது மனுஷனா மாறி இருக்கணுமே. ஆமா டாக்டர், எனக்கு இப்ப புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு டாக்டர். வெரி கிளாட், வெரி குட். நான் என் வைஃபை பார்க்கணும். பார்க்கலாம். என் வைஃபை நான் பார்க்கணும். நான் ஏற்பாடு பண்றேன். உங்களை பெயில்ல எடுத்து உங்க மனைவியை நீங்க பாக்குறதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். டோன்ட் வரி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சிஸ்டர். டாக்டர் திவாகர் டியூட்டிக்கு வரலையா? வந்துட்டாரு. வந்ததும் வைஷாலியை கூட்டிட்டு வெளியில போயிட்டாரு. அப்படியா? ஆமாங்க டாக்டர். அவர் கண்ணுக்கு வைஷாலி மட்டும்தான் இந்த ஆஸ்பத்திரியில பேஷண்டா தெரியுதா? சரி சரி, அவர்கிட்ட இதை நான் கேட்டதா சொல்ல வேண்டாம் என்ன? சரிங்க டாக்டர். இங்க பாருங்க, இனிமேலாவது உங்க மனைவி கிட்ட அன்பா இருங்க. எஸ் டாக்டர். மிஸ்டர் விஜய், உங்களுக்கு ஒரு மெடிக்கல் அட்வைஸ். நீங்க இவங்க கூட செக்ஸ் உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா மறுபடியும் இதே நிலைக்கு அழைச்சிட்டு வர வேண்டியிருக்கும். சத்தியமா என் பொண்டாட்டி கிட்ட இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன் டாக்டர். வெரி குட். ஓகே, ரைட், யூ ஆர் ரைட். போயிட்டு வரேன் சார். போயிட்டு வரேனா?